ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுதுண்ணா. ஓகே. ஸோ இப்ப நம்ம இதுவரைக்கும் டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு இருந்தோம். விண்டோஸ்னா என்ன? விண்டோஸ் சர்வர் அப்புறம் விஎம்ஆர்னா என்ன? என்னென்ன இஷ்யூஸ் வரும்? எவ்வளவு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும்னு. பட் அதெல்லாம் டெக்னிக்கல். சரிங்களா? டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ப்ராசஸ் வைஸ் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் ஐடிஐஎல்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் டெக்னிக்கல், வாட் இஸ் ப்ராசஸ்? ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்க உங்க கம்பெனில ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்றீங்க. அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ எப்போ வந்தது, எதனால அந்த இஷ்யூ வந்தது, திருப்பி அந்த இஷ்யூ வராம தடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டேட்டா நம்ம கிட்ட வேணும். இல்ல அந்த இஷ்யூ திருப்பி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஐடிஎல் ப்ராசஸ்ல வரும். அது இல்லாம நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க இப்ப உங்க டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே ஒர்க் பண்றீங்க. 10 பேருமே என்ன ஒர்க் பண்ணீங்க? அட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஒரு அப்ரைசல் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? உங்களோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதுக்கும் இந்த டிக்கெட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஐடிஎல் ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, எப்படி ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆகும், ஒரு டிக்கெட் எப்படி க்ளோஸ் பண்றது, ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆகும், S1 இஷ்யூனா என்ன, S2னா என்ன, ப்ராப்ளம் டிக்கெட்னா என்ன, சேஞ்ச்னா என்ன, இது எல்லாத்தையும் பத்தி இந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ப்ராசஸ் வைஸ் நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங் இல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த செஷனோட நோக்கம் வந்து நம்ம ப்ராசஸ் வைஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறது அந்த செஷனோட நோக்கமே. சரிங்களா? நீ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த ஐடிஎல் ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஐடிஎல் வந்து மேனேஜர் லெவல் திங் தான். பட் இதோட பேசிக்ஸ் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு S1 இஷ்யூ வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், S2 இஷ்யூ வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஐடிஐஎல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. இது ஒரு ஸ்டாண்டர்ட். எல்லா கார்பரேட் ஐடி கம்பெனிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒரு இஷ்யூ வந்தா அதை டிக்கெட் கிரியேட் பண்ணணும், அந்த டிக்கெட் கிரியேட் பண்ணி இந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஐடிஎல் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க ஒர்க் பண்ற டிக்கெட் வந்து சம்டைம்ஸ் ஆடிட் பண்ணுவாங்க. கஸ்டமர் சைடுனாலும் சரி, கிளைண்ட் சைட்ல ஆடிட் பண்ணுவாங்க. நீங்க எப்படிலாம் டிக்கெட் எவ்வளவு நேரத்துல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ரெசல்யூஷன் நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ப்ராப்பரா அந்த டிக்கெட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அந்த டிக்கெட் ஓப்பன் ஆன டைம்ல இருந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த இஷ்யூ வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆடிட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த ஐடிஎல் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆடிட்டிங்லாம் பண்றப்ப இந்த மேனேஜர் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐடிஎல்ல பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட்ஸ். ஸோ பொதுவா நீங்க ஒர்க் பண்றப்ப டிக்கெட்ஸ் கிரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். 2 டைப்பா ஒர்க் பண்ணுவோம். ஒன்னு இமெயில், பேஸ்ட் ஆன் இமெயில் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஆர் பேஸ்ட் ஆன் டிக்கெட், இமெயிலும் இருக்கும், டிக்கெட்ஸும் இருக்கும். பட் இமெயில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ் தான். பட் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? என்னென்ன டிக்கெட்லாம் இருக்கும் அப்படின்னா இன்சிடென்ட் டிக்கெட்ஸ், ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ், சேஞ்ச் டிக்கெட், ப்ராப்ளம் டிக்கெட். இந்த 3 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் இன்சிடென்ட், வாட் இஸ் ரெக்வஸ்ட் டிக்கெட், வாட் இஸ் சேஞ்ச் டிக்கெட், வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, முதல்ல வாட் இஸ் டிக்கெட். டிக்கெட் முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, இப்ப உங்க என்வரான்மெண்ட்ல ஒரு விசென்டர் 2 விசென்டர் இருக்குது. அதுல வந்து ஒரு 15 ESOs ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 VMs ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த VMs எல்லாத்தையும் மானிட்டரிங் டூல்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த விசென்டர் மானிட்டரிங் டூல்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த ESXi மானிட்டரிங் டூல்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த VMs வந்து மானிட்டரிங் டூல்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ அந்த ESXi ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஆகுது, நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகுது அப்படின்னா அது ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணும். அந்த மானிட்டரிங் டூல் வந்து ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணும். அந்த மெயிலுக்கு நமக்கு வரும். என்ன வரும்? இந்த மாதிரி இந்த ESXi IP போட்டு இந்த ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அலர்ட் வரும். உடனே நம்ம அதை பார்க்கணும். நமக்கு இது ஒரு மெயில் கம்யூனிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம டிக்கெட்டாவும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது பேரு ஆட்டோ ஜென்ரேட்டட் டிக்கெட் சொல்லுவோம். அந்த மானிட்டரிங் டூல் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும், டிக்கெட் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும். அப்ப மெயில மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணுவோம். டிக்கெட் தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்ப ஒரு ஏன் டிக்கெட் மெயினா வேணும் அப்படின்னா, உங்க டீம்ல 10 பேர் இருக்கீங்க. 10 பேரும் ஷிஃப்ட்ல வருவீங்க. நீங்க இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லா மார்னிங் ஷிஃப்ட் வருவீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து செகண்ட் ஷிஃப்ட் வருவீங்க. அடுத்த வீக் வந்து நைட் ஷிஃப்ட் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ரொட்டேட் ஆகும். இப்போ காலையில நீங்க மார்னிங் ஷிஃப்ட், மதியம் உங்களோட இன்னொரு கொலீக் வந்து மார்னிங் செகண்ட் ஷிஃப்ட், இன்னொருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட். இப்போ மார்னிங் ஷிஃப்ட் ஒரு இஷ்யூ வந்திருக்கு.
அந்த இஷ்யூ வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க டிக்கெட்ல அப்டேட் பண்ணணும். ஏன்னா டிக்கெட்ல அப்டேட் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜினியர் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போகணும். இப்போ இந்த டிக்கெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கொலாப்ஸ் ஆயிரும். இந்த ஹேண்ட் ஓவர்ங்கிற ப்ராசஸே இருக்காது. நீங்க நீங்க இது வரைக்கும் அந்த இஷ்யூல என்ன பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ESXi டவுன், சரிங்களா? ESXi டவுன் அப்படின்னா நமக்கு ஒரு S1 டிக்கெட் ரைஸ் ஆகும். S1 அப்படிங்க சிவியாரிட்டி 1, அதாவது P1 டிக்கெட் போகும், ப்ரியாரிட்டி 1 டிக்கெட் அப்படி சொல்லிட்டு ரைஸ் ஆகும் ஒரு ESXi டவுன். ஏன்னா ESXi வந்து ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆகும். அப்படி S1 டிக்கெட் ரைஸ் ஆன உடனேயுமே அந்த டிக்கெட்டை வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாக்குறப்ப ESXல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ரேம் வந்து ஃபால்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரேம் வந்து ஃபால்ட்டியா இருக்கு. அப்ப ரேம் ஃபால்ட்டியா இருக்குன்னா ரேம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரேம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் வேலை கிடையாது, 2 நாள் 3 நாள் இழுத்துரும். ஏன்னா ரேம் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேட்டா, அதோட சீரியல் நம்பர் எல்லாமே எடுத்து வெண்டார்ட்ட கால் ரைஸ் பண்ணணும். கால் ரைஸ் பண்ணி வெண்டாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லணும். ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துரும். அப்படி 2 நாள் 3 நாள் எடுக்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு மெயில் பண்ணி அந்த வெண்டாரை ஃபாலோ பண்ணுவேன். ஹாய் டெல் டீம், இந்த மாதிரி இந்த ரேம் வந்து ஃபால்ட்டியா இருக்கு, எப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்பேன். அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு, நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே டிக்கெட்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்னிங் நீங்க ஃபாலோ பண்றீங்க, லைக் நீங்க மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிக்கெட்ல அப்டேட் பண்ணுவீங்க. தென் நீங்க ஷிஃப்ட் முடிச்சு போறப்ப செகண்ட் ஷிஃப்ட் ஹேண்ட் அவுட்டை கொடுத்துருவீங்க. சரி இந்த மாதிரி டெல் டீம் வந்து வராங்க, டெல் டீம் வந்து ஈவினிங் ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க, ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா ரேம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த டிக்கெட்ல வந்து நீங்க என்ட்ரி பண்ணிருவீங்க. தென் அந்த ஹேண்ட் ஓவர் கொடுத்த உடனே அந்த செகண்ட் ஷிஃப்ட் இன்ஜினியர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி டெல் டீம் வர்றப்ப அவங்க கோஆர்டினேட் பண்ணி சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணி அப்ப வந்து ரேம் ரீப்ளேஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு VM டவுன் ஆனா உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். அப்புறம் மெயினான அலர்ட்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன அலர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிக்கெட்டா ஜென்ரேட் ஆகும்னு. இப்போ ESXi டவுன்னா அலர்ட் வரும், ESXi CPU யூட்டிலைசேஷன், ESXi மெமரி யூட்டிலைசேஷனுக்கு அலர்ட் வரும். அப்புறம் வந்து VM நெட்வொர்க் டவுன் வந்து அலர்ட் வரும். அப்புறம் டேட்டா ஸ்டோர் அலர்ட்ஸ் வரும். டேட்டா ஸ்டோர் வந்துட்டு டவுன் அலர்ட் வரும். அப்புறம் டேட்டா ஸ்டோர் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சு, எப்போ அலர்ட் வரும்? டேட்டா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் 80% அலர்ட் வரும். சரிங்களா? அதாவது கிரிட்டிக்கல் அலர்ட், நார்மல் அலர்ட் இருக்குது. இப்போ 80% வார்னிங் அலர்ட் வரும். உதாரணத்துக்கு 1 TB இருக்குன்னா அந்த 1 TBல 80% என்ன, 200 GB தொடுறப்ப நமக்கு ஒரு அலர்ட் வரும். ஓகேங்களா? அந்த அலர்ட் வந்து மெயில்ல வரும். என்ன மெயில்ல வரும் அப்படின்னா இந்த மாதிரி 80% த்ரெஷ்ஹோல்ட் வேலையை தாண்டிடுச்சு அப்படி சொல்லி ஒரு மெயில் அலர்ட் வரும். சம்டைம்ஸ் டிக்கெட்டும் கிரியேட் ஆகும். நீங்க அதை பார்த்து அந்த என்ன எதுக்காக அந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபுல் ஆயிடுச்சு, என்ன ரீசன் சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் 90%ல ஒரு அலர்ட் வரும், கிரிட்டிக்கல் அலர்ட். அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் அலர்ட். அப்பயும் டிக்கெட் வரும், நமக்கு வந்து மெயிலா வரும். ஸோ 90% நீங்க வந்து பார்க்காம விட்டீங்க, டிக்கெட்டையும் பார்க்கல மெயிலையும் பார்க்கல அப்படின்னா, மெயிலை நம்ம சம்டைம்ஸ் பார்க்காம விட்டுருவோம். ஏன்னா மெயில் வந்து நிறைய கசகசன் மெயில் வரப்ப சம்டைம்ஸ் ஏதாவது மெயில் மிஸ் பண்ணிடுவோம். ஆனா டிக்கெட்டா ஜென்ரேட் பண்றப்ப நம்ம கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். அந்த டிக்கெட்டை யாராவது ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவோம். உங்க டீம்ல நீங்க இப்ப ஷிஃப்ட்ல வந்து 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த டிக்கெட் அசைன் பண்ணி அந்த அலர்ட்டை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து டேட்டா ஸ்டோர் அலர்ட். அப்புறம் வந்துட்டு VM லெவல்ல என்ன அலர்ட் வரும்னா VM டவுன் இஷ்யூஸ் வரும், VM ஓட CPU யூசேஜ், மெமரி யூசேஜ் அதிகமான அலர்ட்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு VM டவுன் இஸ் மெமரி இஷ்யூஸ். அப்புறம் வந்து கெஸ்ட் வாய்ஸ் லெவல்ல பார்த்தோம்னா சி டிரைவ் அலர்ட் வரும். அடிக்கடி நமக்கு வர சி டிரைவ் அலர்ட் வரும். சி டிரைவ்ல என்ன மாதிரி அலர்ட் வரும் அப்படின்னா சி டிரைவ் 80% ஸ்பேஸ் ஃபுல் ஆச்சு, அதுல த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். சி டிரைவ் வந்து இப்போ 100 GB நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 80 GB வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வச்சிருப்போம். 80% தாண்டறப்ப 80 GB தாண்டறப்ப நமக்கு ஒரு வார்னிங் அலர்ட் வரும், ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். 90% தாண்டறப்ப நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் வரும், டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அது பேஸ்டா அந்த சர்வரை பொறுத்து டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். இப்போ அது ப்ரொடக்ஷன் சர்வரா இருந்தா S1 இஷ்யூன்னு கன்சிடர் பண்ணுவோம். S1 இஷ்யூ எப்போ எதுக்காக நம்ம வரும் அப்படின்னா S1 அப்படிங்கிறது இன்சிடென்ட் ப்ரியாரிட்டின்னு இருக்கும். P1, P2, P3, P4 அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. சில கம்பெனில P1, P2, P3 ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3, 4 சில கம்பெனில S1, S2, S3 S1 அப்படி சிவியாரிட்டி. S1ங்கிறது ரொம்ப ஹையான ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ். இந்த சர்வர் டவுன் ஆச்சுன்னா நிறைய பேர் இம்பாக்ட் ஆவாங்க, நிறைய யூசர்ஸ் எல்லாம் லாகின் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப S1 இஷ்யூ வந்து வரும். சரிங்களா? S2 வந்து எப்போ வரும் அப்படின்னா டெவலப்மெண்ட் சர்வர்ஸ், அப்புறம் இந்த வார்னிங் அலர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 80% வார்னிங் அலர்ட், அது எல்லாமே S2 கேட்டகரியில வரும். S3 எப்போ வரும் அப்படின்னா
கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியான இது வரும். லைக் ஒரு டெஸ்டிங் சர்வர்ஸ், அப்புறம் ஸ்டேஜ் சர்வர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சர்வர்ஸ் எல்லாமே S3 வரும். S4 வந்து கம்ப்ளீட்டா வார்னிங் அலர்ட். சி டிரைவ் 80% வார்னிங் அலர்ட், மெமரி யூட்டிலைசேஷன் 80% வார்னிங் அலர்ட், சிபி யூட்டிலைசேஷன் 80% வார்னிங் அலர்ட். இந்த மாதிரி வார்னிங் அலர்ட்டா ஃபுல்லா S4 வரும். S4 அப்படிங்கிறது செவியாரிட்டி 4. இப்ப S1ல ஒரு டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா நீங்க 15 நிமிஷத்துல அது என்னன்னு பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் டைம். அந்த டிக்கெட்டை வந்து உங்க பக்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு அசைன் பண்றாங்க. S1 டிக்கெட் வந்தது அசைன் பண்றாங்க அப்படின்னா 15 நிமிஷத்துல அந்த டிக்கெட்டை என்னன்னு பார்த்து 3 ஹவர்ஸ்க்குள்ள ரெசல்யூஷன் கொடுக்கணும் அதுக்கு. சரிங்களா? இது வந்து SLAன்னு சொல்லுவோம். SLA அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். வாட் இஸ் மீன் SLA அப்படின்னா, இப்போ கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட் பிசினஸ் இருக்கிறப்ப அந்த கிளைண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. SLA அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் வந்து இவ்வளவு பிசினஸ் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்துறேன். பட் வாட் இஸ் SLA அக்ரிமெண்ட் கேட்பாங்க. அப்ப SLA அக்ரிமெண்ட்னா எனக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா இந்த டைம்ல சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ பெரிய S1 இஷ்யூ வந்து எனக்கு 3 ஹவர்ஸ்ல சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது கிளைண்டோட இதை பொறுத்து இந்த ஹவர்ஸ் மாறும். பட் ஸ்டாண்டர்டான ஹவர்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்டான ஹவர்ஸ். சம் கிளைண்ட்ஸ் எனக்கு 2 ஹவர்ஸ்ல ரெசல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது பேஸ்ட் ஆன் த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. பட் ஸ்டாண்டர்டா இதுதான். ஒரு S1 இஷ்யூ வந்தா நீங்க 50 மினிட்ஸ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த டிக்கெட் அசைன் பண்ணி ஒர்க்கிங் ப்ரொசஸ்ல கொண்டு வரணும். தென் அதுக்கு அடுத்து 3 ஹவர்ஸ்ல ரெசல்யூஷன் கொடுக்கணும். செவியாரிட்டி 1 S2 அப்படின்னா 1 ஹவர்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். 6 ஹவர்ஸ்க்குள்ள அதுக்கான ரெசல்யூஷன் நீங்க வந்து கொடுக்கணும். செவியாரிட்டி 3, இப்ப இது வந்து S3 டிக்கெட்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்னா மெயில் கம்யூனிகேஷனோ அந்த இஷ்யூ செக் பண்றதோ, அந்த டிக்கெட் அசைன் பண்ணி ஓப்பன் டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓப்பன்ல விட்டீங்கன்னா SLA பிரீச் ஆயிரும். ஓகே, SLA பிரீச் ஆச்சுன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க. வாட் இஸ் SLA பிரீச்? SLA பிரீச்னா இப்ப S3 ஒன்று வந்திருக்கு, நீங்க 4 ஹவர்ஸ் நீங்க எதுவுமே பார்க்கல, உங்க டிக்கெட்டே செக் பண்ணல, டிக்கெட் ஓப்பன்ல இருக்குது அப்படின்னா பிரீச் ஆயிரும். சரிங்களா? அப்படி பிரீச் ஆயிடுச்சுன்னா உங்களை எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. கிளைண்ட் வந்து எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. ஏன் வந்து 4 ஹவர்ஸா டிக்கெட் யாருமே பார்க்கல, எனக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால SLA வந்து 100% மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 99% SLA மெயின்டைன் பண்ணணும். SLA மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயில் பண்ணுவாங்க. செகண்ட், இதே SLA பிரீச் அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சுன்னா என் அமௌண்ட் பாதி ரிட்டர்ன் பண்ணுங்கன்றாங்க. எவ்வளவுக்குள்ள SLA பிரீச் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள அமௌண்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. அந்த மாதிரி கிளைண்ட் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவ்வளவு காசு வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, உங்க SLA பிரீச்னால என்னோட லாஸ், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு வந்துட்டு இந்த SLAக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், எனக்கு இந்த இத்தனை லேக்ஸ் வந்து கழிச்சுட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அது கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால எப்பயுமே SLA பிரீச் ஆகக்கூடாது. சப்போஸ் நீங்க 4 மணி நேரத்துல அந்த டிக்கெட்டை அசைன் பண்ணிட்டீங்க, ஆனா ரெசல்யூஷன் 24 ஹவர்ஸ்ல நீங்க கொடுக்கல, S3 சொல்றேன், 24 ஹவர்ஸ்ல கொடுக்கலனா தென் இட் வில் ஃபால் அண்டர் SLA பிரீச். 24 மணி நேரத்துல SLA வந்து பிரீச் ஆகாம பாத்துக்கணும். தட் மீன்ஸ் 24 மணி நேரத்துல நீங்க ரெசல்யூஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். இப்போ S1 இஷ்யூ ஒரு ESX டவுன் ஆயிடுச்சு, ஆனா அது வந்து ESX டவுன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு SLA வந்து பிரீச் ஆகக்கூடாது. 50 நிமிஷத்துல நீங்க அட்டென்ட் பண்ணீங்க, நீங்க செக் பண்ணி பார்த்ததுல வந்து ரேம் ஃபால்ட்டி, அவர் ரேம் ரீப்ளேஸ் பண்ணா 2 நாள் ஆகும். பட் ரெசல்யூஷன் டைம் என்ன 3 ஹவர் தான் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம இந்த இடத்துல டிக்கெட் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்கும். நல்லா இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும். நம்ம அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் டிக்கெட்டை வந்து நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் டு வெயிட்டிங் ஆன் வெண்டார் அப்படின்னு கொடுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெயிட்டிங் ஆன் வெண்டார். வெயிட்டிங் ஆன் வெண்டார் நீங்க கொடுத்தீங்கன்னா SL வந்து பிரீச் ஆகாது. ஏன்னா வெண்டார் சைடு தான் வெயிட்டிங். அது இப்ப வந்து ரேம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 1 நாள் பண்ண மாட்டாங்க, 2 நாள் எடுத்துப்பாங்க. வெண்டார் தான் வந்து பண்ணணும். அப்ப வெயிட்டிங் ஆன் வெண்டார் சைடுல வந்து நமக்கு ரிப்ளை வரணும். அதனால வெயிட்டிங் ஆன் வெண்டார்ல வச்சிருக்கேன். அப்படி வெயிட்டிங் ஆன் வெண்டார் நீங்க போடுறப்ப டிக்கெட் வந்து பிரீச் ஆகாது. சோ அதுக்கான என்ன ரீசனோ அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் பிரீச் ஆகுது. நீங்க ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்லயே வச்சிருந்தீங்கன்னா டிக்கெட் பிரீச் ஆயிரும். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, எஸ்கலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில டிக்கெட்லாம் வந்துட்டு கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் வந்து ஹங் ஸ்டேட்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? அது S1 இஷ்யூ கூட இருக்கலாம். ஹங் ஸ்டேட்ல இருக்கும். ஹங் ஸ்டேட்ல இருக்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்ததுல சர்வர் வந்து ரீசெட் பண்ணிட்டீங்க. ரீசெட் பண்ணவனையும் யூசர்ட்ட கேக்குறீங்க, இந்த மாதிரி ரீசெட் பண்ணியாச்சு, நீங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசர் வந்து உடனே கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சைடு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஒரு சர்வர் வந்து அன்ஸ்டேட் ஆகி ரீசெட் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் செக் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் சர்வீஸ் செக் பண்ணுவாங்க, சர்வர் எல்லாமே பக்கவா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க.
சரிங்களா? அப்ப ஒரு S1 இஷ்யூ இல்ல S2 இஷ்யூன்னு வச்சுப்போம். S2 இஷ்யூன்னு வச்சுப்போம். 1 ஹவர்ல நீங்க வந்து 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்ல ரெசல்யூஷன் குடுக்கணும். ஆனா கஸ்டமர் இன்னும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. 6 ஹவர்ஸ்ல கன்ஃபர்மேஷன் குடுக்கல. வொர்க் இன் ப்ரோகிரஸ்ல டிக்கெட் இருந்துச்சுன்னா, டிக்கெட் வந்து பிரீச் ஆயிரும். சோ அந்த மாரி டைம்ல அந்த டிக்கெட்ட கஸ்டமர் கன்ஃபர்மேஷனா என்ன பண்ணுவாங்க, வொர்க் இன் ப்ரோகிரஸ்ல இருந்து WIPம்பாங்க. வொர்க் இன் ப்ரோகிரஸ்ல இருந்து அந்த டிக்கெட்ட என்னன்னு மாத்துவாங்க அப்டின்னா, ஆ வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் குடுப்பாங்க. இது எல்லாமே சர்வீஸ் நோல பண்றது. இப்ப நான் சொல்றது எல்லாமே சர்வீஸ் நோ அப்படின்னு ஒரு டிக்கெட்டிங் டூல்ல பண்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சர்வீஸ் நோ அப்படிங்கிற டிக்கெட்டிங் டூல்ல தான் இதெல்லாம் அவைலபிள் இருக்கு. நான் அதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். மத்த டிக்கெட்டிங் எனக்கு சரியா தெரியல எனக்கு. பட் சர்வீஸ் நோல தான் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சர்வீஸ் நோ பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் அப்படின்னு குடுத்தோம்னா, அந்த டிக்கெட் வந்து பிரீச் ஆகாது. நீங்க ஒரு டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் வந்து அசைன்ட் ஸ்டேட்ல வரும். தென் அசைன்ட் ஸ்டேட்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வொர்க் இன் புரோகிரஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல வரும். சரிங்களா? சோ வொர்க் இன் புரோகிரஸ் ஸ்டேட்ல இருந்து தென் அத வந்து வெயிட்டிங் ஆன் கஸ்டமர், வெயிட்டிங் ஆன் வெண்டார் இந்த மாரி நெறைய நீங்க அத வந்து நீங்க வச்சுக்கலாம். அது ஏத்த மாரி. ஸோ என்னங்க ஒரே டவுட்ண்ணா. இப்ப ரெஸ்பான்ஸ் ம். டைம்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ரெஸ்பான்ஸ் டைம்னா அது வந்து அசைன்டு டிக்கெட்ட வந்து நம்ம வொர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு மாத்தணுமா? அதான் ஆமா. ரெஸ்பான்ஸ் டைம். வொர்க் இன் ப்ரோகிரஸ்ல மாத்தணும். ஆமா. ஓகே, ஓகே. சி ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். தென் அத அசைன் பண்ணுவோம் நம்ம. யாருக்கு வேணுமோ அத அசைன் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து வொர்க் இன் ப்ரோகிரஸ் கொண்டு போவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த டிக்கெட்ட வந்து இப்போ பக்காவா சர்வர் ஒர்க் ஆகுது அப்படின்னா சொல்யூஷன் டிக்கெட்ட வந்து ரிசால்வ் பண்ணிருவீங்க. டிக்கெட் ரிசால்வ் பண்ணா ஒண்ணும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது பெண்டிங்ல இருந்தா வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் அல்லது வெயிட்டிங் ஆன் வெண்டார் அந்த மாரி இதுல பெண்டிங்ன்னு குடுக்கணும். சரியா? இந்த 4 ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுண்ணா. அசைன், ஓப்பன், அசைன், வொர்க் இன் புரோகிரஸ். அதுக்கப்புறம் வொர்க் இன் புரோகிரஸ்ல இருந்து அத நீங்க வந்து ரிசால்வ்ட் ஸ்டேட்க்கு கொண்டு போலாம். டிக்கெட் எல்லாமே ஓகே. சர்வர் எல்லாமே பக்காவா ரன் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூ இல்லாட்டி அத நீங்க வந்து ரிசால்வ் குடுத்துறலாம். இல்ல அது வந்து கஸ்டமர் சைடு கன்ஃபர்மேஷன் வரணும்னா வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் பெண்டிங் ஸ்டேட்ல வந்துரும். இல்ல வெண்டார் சைடு வெயிட்னா அதுவும் பெண்டிங் ஸ்டேட்ல வந்துரும். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ ஒரு ஓகே. எப்பலாம் வந்து அலர்ட் ட்ரிகர் ஆகுதோ அது மெயிலுக்கு வரும். அது டிக்கெட்டாவும் ஜெனரேட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுல S1, S2, S3, S4 4 டைப் ஆஃப் டிக்கெட் உண்டு. ஆனா சரிண்ணா ஒரு சின்ன டவுட்டு. ஆ, இப்போ அந்த டிக்கெட் ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னோம்னா, அது நம்ம இதுல ம். இருந்து ஏஜென்ட் மாதிரி எதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்களா? ஆமா. இப்ப மானிட்டரிங் டூல் இருக்குல்ல, எஸ்னோலான்னு அந்த சொல்லிட்டு மானிட்டரிங் அதோட டூல்ல போட்டோம்னா அது ஆ ஜெனரேட் ஆகும். இப்ப ஓகே. மானிட்டரிங் டூல் வந்து செக்எம்கே நெறைய மானிட்டரிங் டூல் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செக்எம்கேன்னு ஒரு டூல் இருக்குன்னா, அந்த ஏஜென்ட் சோலாரிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஏஜென்ட் தான் வந்து மெயில் ட்ரிகர் பண்ணும். அதான் டிக்கெட்டும் ஜெனரேட் பண்ணும். ஆனா அவங்க புக் பண்றது எல்லாமே எஸ்னோல புக் பண்ணுவாங்க. சர்வீஸ் நோல. நோல ஆமா. சர்வீஸ் நோல. ஓகே. ம். ஓகே. இப்ப ஆனா சர்வீஸ் நோட ஏஜென்ட் இங்க வராதுண்ணா? இல்ல சர்வீஸ் நோவோட ஏஜென்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ம். சர்வீஸ் நோக்கு ஏஜென்ட் கிடையாது. வெப் பேஸ்டான சர்வீஸ் நோ ஃபுல்லாவே. அப்படிதான் ஆமா. நினைக்கிறேன். சர்வீஸ் நோ வந்து ஏஜென்ட் கிடையாது. ஓகேண்ணா. ம். ஓகே. இப்ப S1 இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஎம் வந்து அன்ஸ்டேட் போயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் விஎம். அன்ஸ்டேட் போயிடுச்சு. அது S1 இஷ்யூல வரும். அப்படி S1 இஷ்யூ வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம அந்த கிளையன்ட்க்கோ அல்லது அந்த கஸ்டமருக்கோ ஆர்சிஏ குடுக்கணும். ஆர்சிஏ மீன்ஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ். சரியா? S1 இஷ்யூ, P1 இஷ்யூ வந்தா ஆர்சிஏ குடுக்கணும். அதுக்கு பேரு ரூட் காஸ் அனாலிசிஸ். S1 இஷ்யூக்கு மட்டும் நம்ம பண்ணுவோம். சம் கேஸ்ல S2 இஷ்யூக்கு பண்ணுவோம். பட் S1 இஷ்யூ வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பா ஆர்சிஏ புரொவைட் பண்ணணும். வாட் யூ மீன் பை ஆர்சிஏன்னா, எனக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணு. எதுக்காக இந்த இஷ்யூ வந்தது? ஏன்னா நீ காசு வாங்குறல்ல. என்னோட சர்வர் நீ பார்த்துப்பேன்னு சொல்லி காசு வாங்குற. எனக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ணு. இந்த இஷ்யூ என்ன ரீசனுக்காக வந்தது? இனிமே இந்த இஷ்யூ வராது அப்படிங்கிறதுக்கு என்ன நீ வந்து எனக்கு இது தருவ? இந்த இஷ்யூ வந்திருக்கு. நீ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்க? இனிமே இது வராம தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்ப? அப்படிங்கிறத நீ ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்சிஏ. ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த ஆர்சிஏ வந்து நீங்க எல்லாமே ஃபில் பண்ணணும். அந்த ஆர்சிஏல வந்து தெளிவா எல்லாமே இருக்கும். என்னென்ன பண்ணணும்? என்ன ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். அத நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஆர்சிஏ இப்ப எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன்.
ஆர்சிஐ ஒன்று எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆர்சிஐ எடுத்துட்டேன், ஷேர் பண்றேன். சி, இது வந்து ஒரு ஆர்சிஐ, சரிங்களா? என்ன ஆர்சிஐ அப்படின்னா, ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, ஒரு ESX டவுன் ஆயிடுச்சு. அந்த ESX டவுன் ஆனதுக்கு நம்ம ஆர்சிஐ கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆர்சிஐ நம்பர்னு சொல்லி நம்ம ஜென்ரேட் ஆகும். ஆர்சிஐ ரூட் காஸ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சிஐல அப்சர்வேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் மாதிரி, சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பிம்பாங்களா, அந்த மாதிரி தான் இது. ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு, ஹோஸ்ட் டவுனால ப்ரொடக்ஷன் இம்பாக்டா இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு சொல்லு அப்படி கேட்பாங்க. ஸோ அப்சர்வேஷன், we receive the download from monitoring tool multiple ESX host. We have logged in the vCenter host showing not responding state. டவுன்லோட் வந்துச்சு, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க சொல்லணும். மல்டிபிள் வியூ வந்து டவுன் ஆச்சு, ESX ஹோஸ்டும் டவுன் ஆயிருக்கு. We have logged in the vCenter host showing not vCenter லாகின் பண்ணோம், host showing not responding state. not responding காமிச்சு. checked all the VMs and HA restore the VMs another host. VMs பாக்குறப்ப host not responding பண்ணோனே HA வந்து எல்லா VM ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்து VMs up and running ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து VM ரன்னிங் ஆகுது. இமிடியேட் ஆக்ஷன், உடனே நீ என்ன பண்ண? லாகின் டு தி சிஸ்கோ யூசிஎஸ், இது வந்து சிஸ்கோ சர்வர் யூசிஎஸ், ஓகேங்களா? யூசிஎஸ் பிளேட் சர்வர். லாகின் டு தி சிஸ்கோ யூசிஎஸ் ESX ஹோஸ்ட் KVM கன்சோல். KVM கன்சோல்னா அந்த ILO மாதிரி. we could see the ESX in hung state, not responding stateல இருந்துச்சு. நம்ம அங்க பாக்குறப்ப ESX வந்து hung stateல இருக்கு. ஓகே, சோ ESX hung stateல இருந்திருக்கு. சோ ESX hung stateல இருந்தானே we have initiated the ESX reset. நான் hung stateல சொன்னா என்ன சொல்லிருக்கேன், ரீசெட் பண்றது தவிர ஒரு வழியே கிடையாது. சோ ரீசெட் பண்ணிருக்கோம், initiated the ESX reset. ரீசெட்னா ரீபூட் பண்றது. ஓகே, ப்ளீஸ் போஸ்ட் ரீபூட் ஹோஸ்ட் கனெக்ட் ரீசெண்டர். ரீசெட் பண்ண உடனே ESX ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் வந்து கனெக்டட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, அனலைசிஸ் அண்ட் ரூட் காஸ், என்ன நீ அனலைஸ் பண்ண, ஏன் அந்த ஹங் ஸ்டேட் போச்சு எனக்கு சொல்லு. அந்த ஹங் ஸ்டேட் போச்சு இல்ல, என்ன ரீசன் ஹங் ஸ்டேட் போச்சு? நான் ட்ரபிள் ஷூட்டிங் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ரீசன்னால தான் ஹங் ஸ்டேட் போகும், நாட் ரெஸ்பாண்டிங் போகும்னு. நம்ம அது ஒன்னொன்னா பாக்குறப்ப, இதை செக் பண்றப்ப log into the Cisco uses gaming console, we go to the ESX hung state, check the firmware compatibility. And the ESX ஓட firmware compatibility check பண்றப்ப version வந்து ரொம்ப அவுட்டேட்டடா இருந்திருக்கு. current firmware is 4.0. as per the Cisco analysis, due to fault firmware, server went to hung state. Cisco ட நம்ம வந்து கேட்டிருக்கோம், என்ன பிரச்சனை நம்ம கேட்டோம், நம்மளும் அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணதுல அந்த firmware வந்து அவுட்டேட்டடா இருந்திருக்கு, சரிங்களா? அதனால வந்து ரீபூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சாரி ஹங் ஸ்டேட் போயிட்டு சொல்றோம். கன்க்ளூஷன், அப்ப நீங்க என்னதான் சொல்யூஷன் சொல்ல வர்ற நீ? ரூட் காஸ் சர்வர் வந்து டு ஹங் ஸ்டேட் டியூ டு ஓல்ட் ஃபில்மர் இருக்கறனால சர்வர் வந்து ஹங் ஸ்டேட் போயிடுச்சு. நீட் டு அப்டேட் வித் லேட்டஸ்ட் ஃபில்மர் வெர்ஷன். ஸோ லேட்டஸ்ட் ஃபில்மர் வெர்ஷன் அப்டேட் பண்ணோம்னா இந்த இஷ்யூ ஃபர்தரா வராது அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். தென் அதுக்கடுத்து சஜஷன்ஸ்,
ensure the latest firmware version installed in blade server. எப்பயுமே latest firmware இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். Then closure confirmation. So closure confirmationல என்ன இஷ்யூன்னு சொல்லி கரெக்டா சொல்லணும். root cause of the server into upstate due to the old firmware, need to update the latest. அதாவது எதனால இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா firmware வந்து அவுடேட்டட் ஆயிருச்சு, அதனால ESX upstate போயிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் RCA. பாத்தீங்களா, ஒரு என்கொயரி பண்ற மாதிரியே இருக்கும், பக்காவும் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா, இது டவுட் இருந்தா கேளுங்க. இது சர்வீஸ் நோல பண்றதான RCAவும்? இது எல்லாமே சர்வீஸ் நோ தான். இப்ப நான் சொல்றது எல்லாமே சர்வீஸ் நோல பண்றதா. RCA அப்படிங்கிறது காமன் நேம், அது சர்வீஸ் நோலையும் கொடுப்பாங்க, இல்ல வேற வேற டிடிங் டூல்லையும் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த எல்லாமே சர்வீஸ் நோல காமிக்கிறேன். சும்மா சொன்னா புரியாது, அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது கிளியரா புரியுதுனா. நான் இப்போ நீங்க வந்து ஃபர்ம்வேர் வந்து அப்டேட் இல்லன்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ அவங்க வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண சொல்லி டவுன் டைம் கொடுப்பாங்க இல்ல எப்படி? கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா இல்ல, இதுக்கு வந்து டவுன் டைம் வந்து தேவை இருக்காது. ஏன்னா ESX வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் மோட் போடுறதுனால நம்ம வந்து பெருசா டவுன் டைம் கேட்க மாட்டோம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் மோட் பண்றதுனால டவுன் டைம் பண்ணாம நம்ம பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டு நம்ம ESX வந்து firmware அப்டேட் பண்ணிக்கலாம். பட் firmware அப்டேட் பண்ணோம் அப்படின்னா டவுன் டைம் கண்டிப்பா டவுன் டைம் தேவை. அதான் அவங்க கிட்ட ஒரு இன்டிமேஷன் டவுன் டைம் கேட்டு கண்டிப்பா மெயில் பண்ணி கூட சொல்லலாம். அந்த மாதிரி firmware அப்கிரேட் பண்ண போறோம் அப்படி சொல்லி மெயில் பண்ணிட்டு நம்மளே கூட VM எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா DRS போட்டீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் மோட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா VM மைக்ரேட் ஆயிரும். தென் அதுக்கு அடுத்து நீங்க வந்து எந்த ஆக்டிவிட்டினாலும் நீங்க பண்ணலாம். ஓகே ஃபைன். சோ இது வந்து S1 இஷ்யூக்கு வந்து டிக்கெட். இந்த RCA க்கு பேரு ப்ராப்ளம் டிக்கெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அத பத்தி இதுக்கு அடுத்த பாயிண்ட் வரேன். சோ S1 இஷ்யூல மோஸ்ட்லி RCA கொடுப்போம். S2 இஷ்யூல சம் கேसेस RCA கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க தான் செய்வோம். சரி, ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்துட்டு இன்சூரன்ஸ். ஓகேங்களா, இப்ப ரெக்வஸ்ட் டிக்கெட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரெக்வஸ்ட் டிக்கெட்னா எனக்கு ஒண்ணு தேவை, அதை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறது, அதுக்கு தான் ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ். உதாரணத்துக்கு டுமாரோ ஐ அம் கோயிங் டு பெர்ஃபார்ம் த ரீபூட் ஆக்டிவிட்டி. நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரீபூட் ஆக்டிவிட்டி பண்ண போறேன், சரிங்களா, அப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்கன்னா அது வந்து ரெக்வஸ்ட் டிக்கெட்ல வரும். ப்ளீஸ் டேக் ஸ்னாப்ஷாட் அண்ட் டுமாரோ 10 AM அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் வருது, அது பேர் ரெக்வஸ்ட் டிக்கெட். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு VM இருக்குது, அந்த VM வந்து எனக்கு 2 GB RAM இருக்குது, சாரி 4 GB RAM இருக்குது, 2 CPU இருக்குது. ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் அப் டு 4 CPU, RAM வந்து 8 GB பண்ணணும் அப்படி கேட்கறாங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட் டிக்கெட்டா ஜெனரேட் ஆகும். அவங்க டிக்கெட் கிரியேட் பண்ணணும். அவங்களா டிக்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி வேற ஸ்கெடியூல்டு ஆக்டிவிட்டி லைக் எனக்கு ரீபூட் பண்ணி கொடுங்க, சர்வரை ரீபூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் அது ரெக்வஸ்ட் டிக்கெட்ல வரும். அப்புறம் C டிரைவ் எனக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்குது, எனக்கு C டிரைவ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது வந்து ரெக்வஸ்ட் டிக்கெட்ல வரும். ஸோ இதெல்லாமே வந்து ரெக்வஸ்ட் டிக்கெட்ல வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ அப்புறம் சேஞ்ச் ப்ராப்ளம் டிக்கெட். சேஞ்ச் டிக்கெட்னா என்ன, ப்ராப்ளம் டிக்கெட்னா என்னன்னு சொல்லிடுறேன். சேஞ்ச் டிக்கெட்டுக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு அது ஈஸியா கொஞ்சம் புரியும். ஒரே நிமிஷம் சொல்லுங்க.
ஒரு சேஞ்ச் டிக்கெட்னா என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். முதல்ல சேஞ்ச்னா என்ன? உங்க என்விரான்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ண போறீங்க. என்னென்ன சேஞ்ச் எல்லாம் பெரிய சேஞ்ச் சொல்லணும்னா ESXi அப்கிரேட், ESXi firmware அப்கிரேட், ESXi வந்து வெர்ஷன் அப்கிரேட், ESXi 6.7ல 6.5ல இருந்து 7.0 அப்கிரேட் பண்றது. ESXi அப்கிரேட், மேஜர் அப்கிரேட். இதுல அந்த OS அப்கிரேட் வருமா? OS அப்கிரேட். ஆமா. ஸ்கிரீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஆகுது. சாரி ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் ஷேர்ல இந்த ஷேர். ஸோ சேஞ்ச் எப்பெல்லாம் வரும் அப்படின்னா மேஜர் அப்கிரேட் பண்றப்ப சேஞ்ச் வரும். 6.7 வெர்ஷன் 7.0, 7.0ல இருந்து 8.0 இந்த மாதிரி வெர்ஷன் அப்கிரேட் பண்றப்ப ESXi vCenter அப்கிரேட், சேம் ESXi அப்கிரேட், vCenter அப்கிரேட், ESXi பேட்ச் அப்டேட். ESXi வந்து பேட்ச் அப்டேட் பண்றோம் இல்லையா? பேட்ச் அப்டேட் பண்றது, அப்புறம் ESXi ரீபூட், ஸ்கெடியூல்ட் ரீபூட், அப்புறம் vCenter இன்ஸ்டலேஷன், vCenter அப்கிரேட், அப்புறம் விண்டோஸ் சர்வர் பேட்சிங். இதுக்கு எல்லாத்துக்கும் சேஞ்ச் ரைஸ் பண்ணணும். விண்டோஸ் சர்வர் பேட்சிங் மெயினான ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து நீங்க பேட்சிங் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சர்வர். பேட்சிங் பண்ண போறீங்க, அதை சேஞ்ச் ரைஸ் பண்ணணும். சேஞ்ச்னா என்னன்னா நீங்க இதை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்றீங்க, இதை நான் இப்படித்தான் பண்ண போறேன். ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க பிளான்லாம் பண்ணணும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிளானுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நகராட்சியில குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட முனிசிபாலிட்டிட்ட வந்து நான் அந்த மாதிரி வீடு கட்ட போறேன், எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி உங்களோட பில்டிங் அப்ரூவல் கேட்கணும். பில்டிங் அப்ரூவல் கொடுத்த உடனேயும் முதல் அந்த பில்டிங் வந்து ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி அதை பில்டிங் அப்ரூவலுக்கு அனுப்புவோம். அப்ரூவல் வந்த உடனே அதுக்கு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் அதே ப்ராசஸ் தான் சேஞ்ச்லையும். சேஞ்சில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முதல் அப்ரூவல் போயிட்டு தான் நமக்கு வரும். நம்ம அந்த சேஞ்சிலே நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க, எதுக்காக அந்த சேஞ்ச் பண்றீங்க, அந்த சேஞ்ச் பண்றதுனால என்னென்ன ஆகும், அந்த சேஞ்ச் ஃபெயில் ஆனா என்ன ஆகும், இது எல்லாமே நம்ம வந்து அந்த சேஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து அப்ரூவல் போகும். லைக் கேப் அப்ரூவல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த கேப் அப்ரூவல் போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த சேஞ்ச் நம்ம அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சேஞ்சில் என்னென்ன மென்ஷன் பண்ணா பிசினஸ் ஜஸ்டிஃபிகேஷன், என்னத்துக்காக நீ அந்த சேஞ்ச் பண்ண போற, அந்த சேஞ்ச் எதுக்காக பண்ணணும், மெயின் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், எப்படி அந்த சேஞ்சை நீ பண்ண போற. ஃபார் எக்ஸாம்பிள் ESXi அப்கிரேட் அப்படின்னா அதோட ஸ்டெப்ஸ் நீ கொடுக்கணும், என்னென்ன பண்றீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுமோ அப்படின்னு. டெஸ்ட் பிளான்னா ஆல்ரெடி இதை நீ டெஸ்ட் பண்ணிருக்கியா, இந்த சேஞ்சை வந்து டெஸ்ட் என்வயர்மெண்ட்ல பண்ணிருக்கியா. தென் பேக்அவுட் பிளான் அப்படின்னா ரோல் பேக் பிளான் சொல்லலாம். பேக்அவுட் பிளான் அப்படின்னா சப்போஸ் அந்த சேஞ்சில் இஷ்யூ ESXi நீ அப்கிரேட் பண்றப்ப ESXi அப்கிரேட் ஆகல, இஷ்யூ ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவ, ஓகேங்களா? தென் ஸ்கெடியூல்டு விண்டோனா எந்த டைம்ல இருந்து எந்த டைமுக்கு சேஞ்ச் அந்த ESXi வந்து அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். டவுன் டைம் விண்டோ. ஸோ ஸ்கெடியூல்டு விண்டோ, டவுன் டைம் விண்டோனா எந்த டைம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேட்ச் அப்டேட், ஒரு விண்டோஸ் ஒரு பேட்ச் அப்டேட் பண்ண போறீங்க வச்சுக்கோமே, டவுன் டைம் விண்டோ தேவை. ஏன்னா விண்டோஸ் ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ டவுன் டைம் விண்டோ எவ்வளவு நேரம் அப்படி சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு 2 hours அப்படின்னா 2 hours நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்வால்வ்ட் ரிசோர்ஸ் லைக் அதர் டீம், எந்தெந்த டீமோட உங்களுக்கு வேணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு SQL சர்வர் வந்து பேட்ச் அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து எல்லா டீமும் கொண்டு வரணும். விண்டோஸ் டீம் இருக்கணும், டேட்டாபேஸ் டீம் இருக்கணும், அந்த SQL சர்வர் சர்வீசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு, சரியா? இதெல்லாமே சேஞ்சில் வரும். ஓகே, எதெல்லாம் சேஞ்சில் போடலாம் அப்படின்னா இப்போ சேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து சேஞ்ச், ஓகேவா? இது இப்படிதான் சேஞ்ச் நம்பர் வந்து இப்படிதான் இருக்கும். பிளானிங், ரீசன் ஃபார் சேஞ்ச், என்ன ரீசனுக்காக நீ சேஞ்ச் பண்ண போற. We will upgrade in the latest version to support newer features like OS bug fix, security issue, OEM upgradesக்காக சேஞ்ச் பண்ண போறேன். சரி, ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போற, ஓகேங்களா? அதாவது சேஞ்ச் பிளான்
இதை கொடுக்குறோம். ஸோ பேக்கப் vCenter பேக்கப் எடுக்கிறோம். அப்புறம் வந்து முடிஞ்சா க்ளோன் எடுக்கிறோம். அப்புறம் வந்து vCenter அப்கிரேட் பண்றோம். போஸ்ட் அப்கிரேட் வெரிஃபை த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி vCenter. அப்கிரேட் ஆன பிறகு நம்ம அது vCenter வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண போறோம். சரியா? இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டி என்ன ஆகும்? எஃபெக்ட் ஆஃப் நான் இம்ப்ளிமெண்டேஷன். நாட் ஏபிள் டு சப்போர்ட் நியூ ஃபீச்சர்ஸ், ஓஎஸ் ஃபிளேவர், ஃபிக்ஸ் பக்கு, செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு வராது. பேக்அவுட் பிளானா ரோல் பேக் பிளான், ரிவர்ட் டு இயர்லி வெர்ஷன். இஃப் நீங்க பண்றப்ப எதுவும் ஒரு சரியா ஒர்க் ஆகல அப்படி என்ன பண்ணுவீங்க? ரிவர்ட் டு இயர்லி வெர்ஷன் ஆஃப் vCenter சர்வர் யூசிங் ஸ்னாப்ஷாட், நாட் அ க்ளோன். ஸ்னாப்ஷாட் மூலமா அதை ரிவர்ட் பண்ணிடுவோம். VCSA வந்து ஒரு vCenter அப்டேட் பண்றோம் அப்படின்னா VCSA மூலமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை நம்ம பேக்கப் ஸ்னாப்ஷாட் எடுப்போம். தென் அதுக்கடுத்து அப்டேட் போவோம். எது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம ஸ்னாப்ஷாட் வந்து ரிவர்ட் பண்ணிருப்போம். பெனிஃபிட் ஆஃப் பிசினஸ். இந்த பிசினஸ்க்கு என்ன பெனிஃபிட்? we will able to leverage new features, new guest operating system, fix bug, security issue வராது. பெனிஃபிட் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்? நியூ கெஸ்ட் ஓஎஸ் வெர்ஷன் நிறைய பெனிஃபிட். அது என்னென்ன பெனிஃபிட் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கெடியூல்டு. எந்த டைம்ல ஸ்கெடியூல் பண்ணிக்க, எந்த டைம்ல ஸ்கெடியூல் பண்றீங்களோ அந்த டைம்ல மட்டும் தான் பண்ணணும். அது தவிர மற்ற டைம்ல பண்ணக்கூடாது. சேஞ்ச் வந்துட்டு மாத்தி பண்ணிடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு சேஞ்ச் வந்து நாளைக்கு என்ன கிழமை? 30ஆம் தேதி சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகி 31ஆம் தேதி முடியும்னா அந்த 2 நாளுக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேல கன்டினியூ பண்ணக்கூடாது. அப்படி கன்டினியூ பண்ண ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? என்ன பிளான் ஸ்டேட், பிளான் எண்ட் டேட்னா ஆக்சுவல் ஸ்டார்ட் டேட், எந்த டைமுக்கு எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ண, எந்த டைமுக்கு எக்ஸாக்டா எண்ட் பண்ண அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? தென் அதுக்கடுத்து க்ளோசர் கன்ஃபர்மேஷன். அந்த சேஞ்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா அன்சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோசர்ல வரும். அதை நம்ம கொடுக்கணும். சக்சஸ்ஃபுல் சேஞ்ச், க்ளோஸ் நோட்ஸ். we have successfully completed vCenter upgradation 7.U2 to U3 வெர்ஷன் அப்கிரேட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது எல்லாமே சேஞ்சில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு இதுதான் ஐடிஎல். இதுக்கு பேர் தான் ஐடிஎல் ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். பட் நீங்க வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் வந்து L2 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி L3 தான் சேஞ்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியா இருந்தா பண்ணுவீங்க, பட் L3 தான் பண்ணுவாங்க. ஓகே, பட் இதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஒரு சேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் சேஞ்சை வந்து நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து ப்ராப்ளம் டிக்கெட். இன்சிடென்ட் பார்த்தாச்சு. ரெக்வஸ்ட் கேளுங்க. சேஞ்ச் எத்தனை ஹவர்ஸ் முன்னாடி நான் கிரியேட் பண்ணணும் இருக்குல்ல? அது டைம் இருக்குல்ல சேஞ்ச் கிரியேட் பண்றதுக்கு? எஸ் எக்ஸாக்ட். இந்த பாயிண்ட் விட்டேன். கண்டிப்பா சேஞ்ச் வந்து கண்டிப்பா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணணும். ஓகே. ஏன் அப்படின்னா கேப் அப்ரூவல் போகும். கேப் அப்ரூவல் வந்து ஒவ்வொரு வாரமும் அது டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே அது ஏதோ ஒரு டேட்ல நடக்கும். அந்த கேப் அப்ரூவல்ல சேஞ்சை நீங்க அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா 10 டேஸ்க்கு முன்னாடி சேஞ்ச் கிரியேட் பண்ணணும். மினிமம் 10 டேஸ். அதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 1 வீக் டு 10 டேஸ்க்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிடணும் சேஞ்ச. ஓகே. நல்ல பாயிண்ட். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது ப்ராப்ளம் டிக்கெட். ப்ராப்ளம் டிக்கெட்னா என்ன, அது எதுக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் இதுல பாருங்க. ப்ராப்ளம் டிக்கெட் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணணும். ஏன் அதுக்கு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது. அடிக்கடி வருதுன்னா அது எதுக்காக வருதுன்னு அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றது தான் ப்ராப்ளம் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ 2 தேவை ப்ராப்ளம் டிக்கெட் இருக்குது. ஒன்று ரியாக்டிவ் ப்ராப்ளம், இன்னொன்று ப்ராக்டிவ் ப்ராப்ளம். ஸோ ரியாக்டிவ் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னோம் இல்லையா, இந்த ப்ராப்ளம் தான் ரியாக்டிவ் ப்ராப்ளம். இந்த ஆர்சிஏ வந்திருக்குல்ல, இந்த ஆர்சிஏ வில் கம் அண்டர் த ப்ராப்ளம் டிக்கெட். இந்த ஆர்சிஏ வந்து ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம் டிக்கெட் கீழே ஆர்சிஏ வந்து வரும். சரிங்களா? ஆர்சிஏ கம் அண்டர் த ப்ராப்ளம் டிக்கெட். ஸோ ரியாக்டிவ் ப்ராப்ளம்னா ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆர்சிஏ கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் ரியாக்டிவ் ப்ராப்ளம்.
லைக் இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் லைக் ஒரு ESX டவுன் ஆயிடுச்சு, தென் அதனால விஎம்ஸ்லாம் ரீபூட் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு RCA கொடுக்குறோம், ரூட் காஸ் அனலைசிஸ் கொடுக்குறோம். இதுக்கு பேரு ரியாக்டிவ். ஒரு இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க போற RCA ப்ராப்ளம் டிக்கெட். இன்னொன்று இருக்குது ப்ராக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட். ப்ராக்டிவ் அப்படின்னா இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ESXi ஹோஸ்ட் இருக்குது, அந்த ESXi ஹோஸ்ட்ல வந்துட்டு ஃபிம்மர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படி நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சப்போஸ் நம்ம அதை விட்டுட்டே இருந்தோம்னா அது எப்பனாலும் வந்து ESXi வந்து அன்ஸ்டேட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ப்ராக்டிவா தடுக்கணும். அந்த ESXi வந்து நாட் பண்ணி போதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த ESXi வந்து நம்ம முன்னாலே வந்து பிளான் பண்ணி இது என்ன பண்ணலாம், ESXi-யோட ஃபிம்மர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் ப்ராக்டிவ். சரிங்களா? இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது, அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% ஃபுல்லாக போகுது. அப்போ ப்ராக்டிவா நீங்க அந்த டேட்டா ஸ்டோர் வந்து கிளீன் அப் பண்ணணும். அந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்க விஎம்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணணும், பவர் ஆஃப் விஎம் வந்து டெலீட் பண்ணலாம், ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ராக்டிவா அந்த டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆச்சுன்னா என்ன ஆகும், விஎம்ஸ்லாம் பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடும். அப்போ நம்ம ப்ராக்டிவா நம்ம தடுக்கிறோம். ஒரு இஷ்யூ வரதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது வந்து ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம். இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றது வந்து ரியாக்டிவ் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இந்த 2 ப்ராப்ளம் தான் நம்ம மெயினா நம்ம பார்ப்போம். இந்த 2 ப்ராப்ளத்துக்கும் RCA உண்டு. RCA அப்படிங்கிறது ரூட் காஸ் அனாலிசிஸ். நம்ம RCA கொடுப்போம். நான் இங்க ஒரு டவுட், நான் இப்ப ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த ப்ரோஆக்டிவ் இல்ல ரியாக்டிவ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்றப்பே அது கேட்கும். ஆமா, ப்ராப்ளம் கிரியேட் பண்றப்பே அது வந்து ப்ரோஆக்டிவா இல்ல ரியாக்டிவான்னு கேட்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோஆக்டிவ் நம்ம டிக்கெட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. ஆமா ஆமா ஆமா, ஒரே நிமிஷம் இருங்க, அது ஆப்ஷன் இருக்கான்னு காமிக்கிறேன். நம்ம ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்றப்ப அதுலயே தெரியும் இது வந்து ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம், இது வந்து ரியாக்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு. அது ஆக்சுவலி இல்ல அந்த ஆப்ஷன். ஓகே, ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் வரும். நான் இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தோம்னா சொல்றேன் நான் அது அதுக்கப்புறம் ஒரு டவுட், நான் இது கேப் அப்ரூவல் இல்லாம ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்றோம்? எஸ் அத நான் சொல்ல மறந்துட்டேன். எஸ், அப்சல்யூட்லி, which is called emergency change. நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. எஸ், எமர்ஜென்சி சேஞ்ச் சொல்லுவோம். எமர்ஜென்சி சேஞ்ச் அப்படின்னா அது கேப் அப்ரூவல் வந்து இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? லைக் இது என்ன சினாரியோல வரும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு ESXi-ல வந்து அடிக்கடி CVE செக்யூரிட்டி அப்டேட் இது பண்ணுவோம். அதுக்கு பேரு வல்னரபிலிட்டி கொடுப்பான். சரிங்களா? ESXi ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ESXi வல்னரபிலிட்டி. ESXi வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா ESXi வந்து எங்கேயோ ஃபைன் பண்ணிடுவோம். இந்த வெர்ஷன்ல வந்து ஒரு பக் இருக்குது, அந்த பக்னால வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. உடனே வந்து எல்லாருமே இமீடியட்டா வேர்ல்டு வைடா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம். இமீடியட்டா எல்லாருமே இந்த வெர்ஷன்ல இருந்து இந்த வெர்ஷன் மாறுங்க. உதாரணத்துக்கு பில் நம்பர் வச்சு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். நான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். VM2 வந்திருக்கு, பில் நம்பர்லயே வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இஷ்யூ இருக்குது. ESXi 3B இப்ப சப்போஸ் 3 இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு நோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவான். இந்த 3ல வந்துட்டு இஷ்யூ இருக்குது, பக் இருக்குது, அதாவது செக்யூரிட்டி பிரீச் ஆகுது, யாராலும் எதனாலும் அந்த சர்வர் எப்பனாலும் பண்ணிடலாம். அதனால டக்குன்னு நீங்க வந்து 3C அப்டேட் பண்ணுங்க, உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். நம்ம இதுக்கு வந்து 10 நாளைக்கு முன்னாடி சேஞ்ச் கிரியேட் பண்ணி ESXi அப்டேட் போனோம் அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டி த்ரெட் ஆயிரும். அப்ப நம்ம வந்து உடனே எமர்ஜென்சி, இதுக்கு பேர் எமர்ஜென்சி சேஞ்ச். சரிங்களா? எமர்ஜென்சி சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உடனே வந்து இந்த ESXi வந்து அடுத்த நாளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் எமர்ஜென்சி சேஞ்ச்லயே நம்ம வந்து எல்லாமே கொடுக்கணும். என்ன பண்ண போறோம்,
இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் என்ன, பேக்அவுட் பிளான் என்ன, அது எல்லாமே எமர்ஜென்சி சேஞ்சில் இருக்கும். பட் வித்தவுட் கேப் அப்ரூவல். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணாம நம்ம உடனே நாளைக்கே பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் எமர்ஜென்சி சேஞ்ச். இப்போ ஒரு ESXi வந்து உடனே ரீபூட் பண்ணணும். அப்படி ரீபூட் பண்ணிட்டு இஷ்யூ வரும் அப்படின்னு வந்து VMware சொல்றாங்க அப்படின்னா எஸ் எமர்ஜென்சி சேஞ்ச் போயிட்டு நாளைக்கே அந்த ரீபூட் ESX வந்து ரீபூட் எடுத்துடலாம். ஓகேங்களா? எஸ். வேற என்ன சினாரியோ வரும்? இந்த மாதிரி முக்கியமா செக்யூரிட்டி பிரீச்சஸ் ஆகுறப்ப, இப்போ ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்குது. இந்த விண்டோஸ் சர்வர்ல இந்த பேட்ச் வந்து உடனே அப்டேட் பண்ணுங்க. இது வந்து பக் இருக்கு, செக்யூரிட்டி பிரீச் ஆகுதுன்னு மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா உடனே நம்ம பிளான் பண்ணி ஆகணும். ஒரு 2 நாள்ல பிளான் பண்ணி ஆகணும். அந்த டவுன் டைம் வாங்கி பிளான் பண்ணி ஆகணும். அப்ப நான் வந்து கேப் அப்ரூவல் போயிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியாது. அப்ப எமர்ஜென்சி சேஞ்ச் போயிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டிக்கெட்ஸ் பத்தி இல்ல இதை பத்தி. ஓகே, லாஸ்டா ஒன்னு சொல்லிடுறேன். CMDP என்னன்னு சொல்லிடுறேன். CMDP அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ். இப்ப ஒரு சர்வர் இருக்குது, உங்களுக்கு சர்வர் டீடைல்ஸ் வேணும். இப்போ ஒரு VM இருக்குது, அந்த VM வந்து எங்க இருக்குது, அந்த VM IP அட்ரஸ் என்ன, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா VM நேம் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த என்ன பண்ணுவீங்க, சர்வீஸ் உங்க போயிட்டு அந்த VM நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த VM மொத்த ஜாதகம் வந்துடும். இந்த VM எப்ப கிரியேட் பண்ணது, இது VMwareல VMware என்ன இது, இந்த VMல வந்து என்ன OS இன்ஸ்டால் ஆயிருக்குது, இதுல எவ்வளவு RAM இருக்குது, எவ்வளவு CPU இருக்குது, நெட்வொர்க் என்ன இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு, இதோட IP அட்ரஸ் என்ன, இது எந்த டேட்டா சென்டர்ல இருக்குது, இந்த VM ஓனர் யாரு, இது என்ன அப்ளிகேஷன் சர்வரா வெப் சர்வரா அப்படின்னு சொல்லி அந்த VM மொத்த ஜாதகமே இருக்கும். இதுக்கு பேர் தான் CMDP, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ். நாட் ஓன்லி VM, எந்த டிவைஸ்னாலும் ஒரு சுவிட்சோட டிவைஸ் பார்க்கணும், ஒரு VMோட நேம் பார்க்கணும், இல்ல ஒரு ESXi-யோட இது பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த CMDP-ல வந்து நீங்க இதை அப்டேட் பண்ணணும். நம்ம தான் CMDP-ல அப்டேட் பண்ணணும். இல்லை அதுக்கு தனி சர்வீஸ் டீம் இருப்பாங்க, அவங்க சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புதுசா வந்து ஒரு ESXi வந்து நீங்க கமிஷனிங் பண்றீங்க அப்படின்னா அதை CMDP-ல அப்டேட் பண்ணணும். இந்த ESXi வந்து இந்த லொகேஷன்ல பண்ண போறோம், இதோட ஹார்ட்வேர் என்ன, இந்த ESXi வந்து என்ன வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, இதோட அப்புறம் எந்த லொகேஷனு, என்ன பர்பஸ்க்கு வச்சிருக்கோம், இதோட IP அட்ரஸ் என்ன, இதோட டொமைன் நேம் என்ன, எல்லாமே அந்த CMDP-ல வந்து இருக்கும். ஸோ CMDP இஸ் நத்திங் பட் டேட்டாபேஸ். அந்த CMDP-ல அந்த IP அட்ரஸோ அல்லது அந்த ESXi-யோட நேமோ IP அட்ரஸோ கொடுக்குறப்ப அதை பத்தி மொத்த டீடைலும் நமக்கு வந்துடும். நம்ம அதே மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன். ஒரு ஓகே, ஒரு VM இருக்குது, அந்த VMோட பேட்ச் அப்டேட் நீங்க வந்து பண்ண போறீங்க. பட் அந்த VMோட ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஓனர் தான் நம்ம வந்து பேட்ச் அப்டேட் வந்துட்டு நம்ம டவுன் டைம் வாங்கணும். அந்த மாதிரி சினாரியோல அந்த VMோட IP அட்ரஸ் நமக்கு தெரியாது, இல்ல அந்த VM என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க அந்த மாதிரி சினாரியோல CMDP போனீங்கன்னா CMDP-லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த VMோட ஓனர் யாரு அவங்களுக்கு நீங்க பார்த்து மெயில் பண்ணிக்கலாம். அதோட IP அட்ரஸ் என்ன, எந்த லொகேஷன், என்ன OS வெர்ஷன் இருக்குது, லினக்ஸ் இருக்கா, விண்டோஸ் இருக்கா, அப்படி எல்லாமே அதுல இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு சர்வரை நீங்க கமிஷனிங் பண்றீங்க அப்படின்னா CMDP-ல அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சர்வர் டீகமிஷன் பண்ணீங்கன்னா டீகமிஷன் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. இப்ப சப்போஸ் ஒரு ESXi டீகமிஷன் பண்றோம்னா நம்ம அந்த CMDP-ல போயிட்டு டீகமிஷன் சொல்லி அப்டேட் பண்ணிடுவோம். நாளைக்கே நான் வேற ஷிஃப்ட்ல வர்றேன், இல்ல ஒரு மாசம் கழிச்சு பாக்குறேன் அப்படிப்ப ஏன் அந்த சர்வர் வந்து பவர் ஆஃப்ல ESXi வந்து அலர்ட் வருதோ இல்ல சம்திங் ஏதோ வருது அப்படின்னா செக் பண்ணி பாக்குறப்ப ஓகே இது டீகமிஷன் ஆயிருக்கு, ஓகே இந்த அலர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், டிசேபிள் பண்ணிடலாம் சொல்லி நான் அதுக்கடுத்து ஆக்ஷன் எடுப்பேன். ஸோ இதெல்லாமே ப்ராசஸ். சரிங்களா? CMDP தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புதுசா நீங்க ஒரு என்வரான்மெண்ட் போறீங்க, உங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. அப்ப CMDP-ல போட்டு அந்த சர்வர் நேம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்போ IP அட்ரஸ் வந்து ஒரு சிலது புதுசா அசைன் பண்றாங்கன்னா அப்போ வந்து அதுக்கு ஏதாவது நமக்கு டூல் ஏதாவது கொடுப்பாங்களா? இப்போ IP அட்ரஸ் எடுக்கிறதுக்கு IP அட்ரஸ் வந்து IPAM அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. IP ரிசர்வ் பண்றதுக்கு IPAM அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. IP ரிசர்வ் பண்றதுக்கு நான் அந்த டூல் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அதோட இமேஜஸ் என்ன கூட காட்டுங்க பாத்துக்கலாம். IPAM, IP அட்ரஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டூல்ல வந்துட்டு நம்ம IP வந்து எப்பெல்லாம் நீங்க ஒரு சர்வருக்கு ஒரு IP அசைன் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த IPAM-ல வந்துட்டு நீங்க அத மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த IP வந்து பிளாக் ஆயிரும், வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. IP கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். புரியுது. அதே மாதிரி அவைலபிள் IP இதுல தான் காட்டுமா? அவைலபிள் IP இதுல இந்த IPAM-ல அவைலபிள் IP இப்ப நம்ம இந்த IPAM-ல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். எந்த IP அவைலபிள் இருக்கு, எந்த செக்மெண்ட் அவைலபிளா இருக்குது, ESXi எந்த IP அசைன் பண்ணிருக்கீங்க, VMக்கு எது அசைன் பண்ணிருக்கீங்க, எல்லாமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சிரும்.
ஓகே. அவைலபிள் ஆப்னா கிரீன் கலர்ல காமிக்கும், அசைன்ட் ஐபினா அது ரெட் கலர்ல காமிக்கும். அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். எப்பயுமே ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க, ஐபிக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் ஐபி கான்ஃபிளிக்ட் தவிர்க்க முடியும், இல்லாட்டி ஐபி கான்ஃபிளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே எஸ். ஸோ